திருவள்ளுவர் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? செம அழகுங்க. நல்ல விஷயத்துக்காக யார் கோவப்பட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும். பாரதியார் கோவப்படுவார். அதை ரௌத்திரம் பழகு அப்படின்னுவாரு. இயேசுநாதர் பைபிளில் கோவப்பட்டிருப்பார். சாட்டை எடுத்து சுழட்டி அடிப்பார். நல்ல விஷயத்துக்காக கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்கும். திருவள்ளுவர் நிறைய இடத்துல மாஸ் பண்ணியிருப்பார். அப்படி ஒரு மாசான ஒரு திருக்குறள் தான் ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடி உடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. இந்த கஞ்ச பசங்க என்ன அடுத்தவனுக்கு இந்த எச்சு கையா கூட காக்கா ஓட்டாதவங்க வந்துட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாம் சும்மாலாம் காசு தர மாட்டாங்க. அவனெல்லாம் டம்முன்னு அடிக்கணும், அப்படி சில்லுவாயை பேக்கணும் அப்படின்றாரு. நான் சும்மா சொல்லல, சொல்லியிருக்காரு. கொட்டி உடைக்கணும் அப்படின்னு இந்த தாடை இருக்கு இல்லையா, இந்த தாடையை அடிச்சு உடறா அப்படின்றாரு. பாக்ஸிங் பழைய போல் இருக்கு. பாக்ஸிங்கில் கூட சாதாரண இல்லை, ஸ்பெசிஃபிக்காக சொல்றாரு. தாடை உடைக்கிற அப்பர் கட்டுல டம்முன்னு ஒன்று ஓடுறா அப்படின்றாரு. ஈர்கை விதிரார் கயவர் கொடி உடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. நல்ல விஷயத்துக்காக கோவப்பட்டு பாருங்க, அது கூட அழகா இருக்கும்.